ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் சிவபெருமானின் தீவிர பக்தன் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் எப்போதும் நெற்றியில் திருநீறு பூசிக்கொண்டு ஓம் நமசிவாய என்று ஜபித்துக் கொண்டிருப்பார். அந்த கிராமத்தில் சிலர் அவரை பார்த்து கேலி செய்தார்கள். இந்த சாம்பல் பூசினால் என்ன பயன் என்று சிரித்தார்கள். ஆனால் அந்த பக்தன் அமைதியாக சொன்னார், இது சாதாரண சாம்பல் அல்ல, சிவபெருமானின் அருள். ஒரு நாள் அந்த கிராமத்தில் பெரிய நோய் பரவியது. பலரும் பயந்து தவித்தனர். அப்போது அந்த பக்தன் கோவிலிலிருந்து கொண்டு வந்த திருநீற்றை மக்களுக்கு கொடுத்து, நம்பிக்கையுடன் சிவனை நினைத்து பூசுங்கள் என்றார். பலர் பக்தியுடன் திருநீறு பூசி பிரார்த்தனை செய்தனர். அவர்களின் மனதில் இருந்த பயம் குறைந்து அமைதி வந்தது. அந்த இரவு ஒரு வயதான மனிதருக்கு கனவில் சிவா அருள்வாக்கு கொடுத்தார். திருநீறு என்பது வாழ்க்கை நிலையற்றது என்பதை நினைவூட்டும். அகம்பாவத்தை எரித்து ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் புனிதம் அது. அடுத்த நாள் முதல் கிராம மக்கள் திருநீற்றின் மகிமையை உணர்ந்தார்கள். அவர்கள் தினமும் பக்தியுடன் திருநீறு பூச ஆரம்பித்தார்கள். சிவனின் மகிமை உங்களை தேடும். திருநீற்றின் அர்த்தம்: அகம்பாவம் அழியும், மன அமைதி கிடைக்கும், சிவபெருமானின் அருள் கிடைக்கும், வாழ்க்கை நிலையற்றது என்பதை நினைவூட்டும்.